அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். 7 நாட்கள்ல தொப்பையை குறைக்கிறது எப்படி? அதற்கான ஒரு 10 உணவு பட்டியலையும் அது கூட சேர்ந்த சில வாழ்வியல் முறைகளையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு தான் மிக விபரீதமான ஒரு கொழுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கொழுப்பு உடலுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. முக்கியமாக நமக்கு அதிகமான குளிர்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கொழுப்பு அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒன்று தான். ஆனால் வயிற்று பகுதியில் உடம்போட உள்ளுறுப்புகளில் கொழுப்பு தேக்கம் அடையுது அப்படின்னா அங்கேருந்து சுரக்கக்கூடிய சில வகையான ஹார்மோன்ஸ், முக்கியமாக டிஷ்யூ நெக்ரோசிஸ் ஃபேக்டர்னு நம்ம சொல்லுவோம், இன்டர்லூக்கின் 6, இது எல்லாமே உடம்புக்குள்ளே இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தக்கூடியது. தொடர்ந்து இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா செல்கள் கட்டுப்பாடு இல்லாத ஒரு வளர்ச்சி நிலைக்கு வரலாம். அது கேன்சராக கூட மாறலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விபரீதமான விளைவுகளை கொடுக்கறது. இன்னும் சொல்ல போனால் கல்லீரலை சுற்றி கொழுப்பு படுகிறது, இரத்த நாளங்களுக்குள்ள கொழுப்பு படுகிறது, இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வயிற்றுப்பகுதி பெருசாக இருக்குது, உடம்போட உள்ளுறுப்புகளில் கொழுப்பு தேக்கமடையுது, ஃபேட்டி லிவர் இருக்குது, அதே மாதிரி இரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு இருக்குது. ஸோ நம்மளுடைய டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவு அதிகமாக இருக்குது, தொப்பையும் பெருசாக இருக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஆப்பிள் சிடர் வினிகர். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது நம்ம மெட்டபாலிசத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகரை 1 டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீரோடு சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை அதை அதிகரிக்குது. இதனால் நமக்கு தொப்பை குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக அடிக்கடி க்ரீன் டீ எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் கொழுப்பை எரித்து உடலுக்கு சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். ஸோ காஃபி டீக்கு பதிலாக அடிக்கடி க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. மூணாவது, சர்க்கரை இல்லாத பிளாக் காஃபி எடுத்துக்கிறது நல்லது. காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபைன் அப்படிங்கிறது உடல் உள்ளுறுப்புகளில் உண்டாகக்கூடிய கொழுப்பு சேகரமாகிறத இது குறைக்குது. நிறைய ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க சர்க்கரை இல்லாத பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். பாலும் சேர்க்கக்கூடாது. நாலாவதாக, இஞ்சி டீ எடுத்துக்கலாம். அதாவது இஞ்சி பால் சேர்க்காத, அதே சமயத்தில் சர்க்கரை சேர்க்காத இஞ்சி டீ மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படிங்கிறது கொழுப்பு செல்களை செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கும் இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இஞ்சி டீயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ நாலாவதாக, நீங்கள் லவங்கப்பட்டை தேநீர் எடுத்துக்கலாம். இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும். ஸோ வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு அப்படிங்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் நிறைய பேருக்கு உருவாகுது. ஸோ இந்த வகையான தொப்பை இருக்கிறவங்க லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கலாம். இந்த எல்லா டீலையுமே நீங்கள் பால், சர்க்கரை சேர்க்கக்கூடாது. ஐந்தாவதாக, நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கலாம். நைட்டில் ஒரு 12 மணி நேரம் நீங்கள் உணவு எடுத்துக்காமல் நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா காலை உணவை 8 மணிக்கு எடுத்துக்கோங்க. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உங்கள் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு உணவு இல்லாமல் இருக்கும்போது கொழுப்பு செல்கள் எல்லாமே சக்திகளாக மாற்றப்படுறதுனால அதுலேருந்து குளுக்கோஸ் மாற ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வயிற்றுப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு, கல்லீரலை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு, இரத்த குழாய்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு, இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக, நல்ல இரவு தூக்கம் அப்படிங்கிறது அவசியம். ஸோ தூக்கத்துக்கும் தொப்பைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நீங்கள் நல்லா தூங்கினா தான் உங்கள் பாடியில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு குறைய ஆரம்பிக்கும். நைட்டில் நல்ல தூக்கத்தில் நமக்கு மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் செல்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி நம்ம நல்ல தூக்கம் இருக்கும்பொழுது டே டைம்லேயும் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், ஸ்ட்ரெஸ்ஸோட அளவும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால நல்ல இரவு தூக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொப்பை
வர்றது கண்டிப்பாக வந்து குறையும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரமாவது நம்ம தூங்க வேண்டியது அவசியம். அடுத்ததா காலை உணவா கண்டிப்பா புரோட்டீன் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன்ல 60% காலை நேரத்திலேயே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு தொடர்ந்து சர்க்கரை சாப்பிடணும், ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். ஸோ அதனால காலை உணவா கண்டிப்பா வேக வச்ச ஒரு கடலை வந்து எடுத்துக்கிறதோ, இல்ல வந்து முளைக்கட்டிய தானிய வகைகள் வந்து எடுத்துக்கிறதோ, இல்ல அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுடைய புரோட்டீன் தேவைய நிவர்த்தி பண்ணும். ஸோ 9வதா உங்களுடைய உணவுல கண்டிப்பா காய்கறிகள வந்து சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் அப்படிங்கிறது வந்து வேக வச்ச காய்கறிகளா இருந்தது அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து உங்க தசைகள வந்து பலப்படுத்தும். தசைகள் பலமா இருந்தது அப்படின்னாலே, உங்க தசைகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தசைகள் பலகீனமா இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து குளுக்கோஸ வந்து உபயோகப்படுத்த முடியாம, அது கொழுப்பா மாறி உங்களுடைய வயிற்று பகுதியில வந்து சேகரமாகுது. ஸோ அதனால நல்ல காய்கறிகள வேக வச்சு எடுத்துக்கிறது நல்லது. கடைசியா நீங்க அதிகம் சர்க்கரை இல்லாத நல்ல கொழுப்பு வகைகள வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நல்ல கொழுப்பு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி வந்து நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்க நெய் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா உங்களுக்கு செரிமான சக்தி நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த நெய் வந்து உருக்கி எடுத்துக்கிறது நல்லது. இந்த 10 விஷயங்கள நீங்க தொடர்ந்து 7 நாள் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட தொப்பை உங்களுக்கு கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போறத வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம, உடல் எடையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இரத்த நாளங்களுக்குள்ள கொழுப்பு படிகிறது குறைய ஆரம்பிக்கும். ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள்லயும் நல்ல ஒரு மாற்றம் வந்து வரும். கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. தொப்பைய வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் சொன்ன இந்த 10 விஷயங்கள கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு தொப்பைய குறைக்கிறதுக்கான 10 விஷயங்கள பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.